ஒரு நாள் நரகமா நாங்க சாகுறோம் பண்ணாங்க. எங்களுக்கு தூக்கம் போயிடுச்சு, சாப்பாடு போயிடுச்சு, எங்களால இருக்கவே முடியல, எல்லாமே இழந்துட்டோம். சின்னத்திரை நடிகை சித்ராவின் தந்தை விபரீத முடிவு, காலையிலேயே நடந்த அதிர்ச்சி இதுதான் காரணமா? எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, என் பொண்ணுக்கு நாயை வாங்கி தரணும். அவர் உயிர் வரத்துக்கு அடிச்சா இருக்காருங்க. அப்போ போலீஸ்கார அவன் குடஞ்சே தானே இருக்கிறாங்க, எங்களுக்கு இல்லையா? போலீஸ் ஃபேமிலியை ஏன் அது ஏமாத்தி சொல்றாப்லையே, ஏன் கேட்கணும் இல்லை? அவர் சொல்றது கரெக்டுங்க. மூச்சு வரத்துக்காக பண்ணியிருக்காருங்க. பண்ணலாமா? அது மூச்சு எங்கே வரணும்? இதில் தான் வரணும். ஆட்சி எங்கே இருக்கு? நீ இங்கே அல்ல, ஃபுல்லாக இது ஃபுல்லாக ரத்தம் கண்ணி இருக்க. அந்த ஏன் போகிறது கேட்டாங்க, அவர் விளக்கம் எனக்கு சொல்கிறாரு. நான் வந்து பால் குடி குழந்த மாதிரி எனக்கு விளக்கம் சொல்கிறாரு. இது மூச்சு வரத்துக்காக அடித்தாரு, ஏமாத்து அடித்தாரு. இவங்கெல்லாம் ஒரு அதிகாரிகள் ஏங்க, ஒரு லிட்டில் பார்ட்டி முன்னாடி எப்படி பேசணும் தெரியாமல் பேசுகிறாரு. மறைந்த சின்னத்திரை நடிகை சித்ராவின் தந்தை போட்டு விபரீத முடிவை எடுத்துவிட்டார். பிரபல சின்னத்திரை நடிகையான சித்ரா கடந்த 2020 டிசம்பர் 9 சென்னை பூந்தமல்லி அடுத்த நசரத்பேட்டையில் உள்ள ஹோட்டலில் தனது உயிரை மாய்த்து கொண்டார். இது குறித்து நசரத்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். மகள் மரணத்தில் மர்மம் இருப்பதாக சித்ராவின் தந்தை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனையடுத்து சித்ராவின் இந்த முடிவுக்கு அவரது கணவர் ஹேம்நாத் தான் காரணம் என்று கூறப்பட்ட நிலையில் அவர் 2020 டிசம்பர் 15 கைது செய்யப்பட்டார். பின்னர் 2021 மார்ச் 2 ஜாமீனில் வெளியே வந்தார். தொடர்ந்து நடிகை சித்ராவின் கணவர் ஹேம்நாத் நிரபராதி எனவும் இந்த வழக்கில் இருந்து அவரை விடுவிப்பதாக கூறி திருவள்ளூர் மகிழா விரைவு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்த நிலையில்தான் சித்ராவின் தந்தை தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்ட அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. சித்ராவின் தந்தை காமராஜ் மன உளைச்சலில் இருந்த நிலையில் இன்று காலை சென்னை திருவான்மியூர் பகுதியில் உள்ள அவருடைய வீட்டில் போட்டு விபரீத முடிவு எடுத்துள்ளார். அவரது உடலை கைப்பற்றிய திருவான்மியூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சின்னத்திரை நடிகையாக இருந்த சித்ரா விபரீத முடிவு எடுத்த நிலையில் அவருடைய தந்தையும் அதே ரீதியில் உயிரிழந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வருடத்தின் கடைசி நாளில் நடந்த இந்த சம்பவம் பலரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது.